வணக்கம். இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி.வி. ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம். இன்றைய 19ஆம் பகுதியில் நாம் 3ஆம் அத்தியாயமான வேதங்களும் உபனிஷத்களும் என்பதில் மேற்கொண்டு தொடர்கிறோம். நாம் சென்ற 18ஆம் பகுதியில் முண்டகோபனிஷதை பற்றி பார்த்தோம். நேயர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று என்னென்ன கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் ஏற்கனவே தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம். அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இனி 6வது முக்கிய உபனிஷத்தான மாண்டூக்கியோபனிஷத்தின் உள்ளடக்கத்தை பற்றி பார்ப்போம். இந்த மாண்டூக்கிய உபனிஷத் மகரிஷி மாண்டூக்கியரால் உபதேசிக்கப்பட்டதால் அப்பெயர் பெற்றதாக அறிகிறோம். உரைநடை வடிவில் 12 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த சிறிய உபனிஷத் அதர்வ வேதத்தில் உள்ளதாகும். நேயர்களே, இந்த தொடரில் வேறு ஒரு பகுதியில் நாம் முன்பே ஜாகிரத் அதாவது விழிப்பு நிலை, ஸ்வப்னம் எனும் கனவு நிலை, சுஷுப்தி எனும் ஆழ் உறக்க நிலை பற்றி சிறிது விளக்கியிருந்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அவ்வாறே ஓம்கார தியானம் பற்றி 2 வாரங்களுக்கு முன்பு பிரஷ்னோபனிஷத்தில் 5ஆம் கேள்விக்கு விடையாக ரிஷி பிப்பலாதர் கூறியவை பற்றியும் சொல்லியிருந்தோம். இந்த மாண்டூக்கியோபனிஷத்தில் நனவு, கனவு, ஆழ் உறக்க நிலை தவிர அவற்றையும் கடந்த துரியம் என்னும் 4ஆம் நிலை பற்றியும் அவற்றுக்கும் ஓம்காரத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன. இந்த உபனிஷத்தும் அதர்வ வேதத்தில் உள்ளதாகும். வழக்கம் போல அதர்வ வேதத்தின் சாந்தி மந்திரத்தை மீண்டும் சொல்ல கேட்டு இந்த உபனிஷத்தை தொடங்குவோம். भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्तिः शान्तिः शान्तिः. தேவர்களிடம் செய்யும் பிரார்த்தனையாக விளங்கும் இந்த சாந்தி மந்திரத்தின் பொருள்: தேவர்களே, எங்கள் காதுகள் நல்லவற்றையே கேட்கட்டும், எங்கள் கண்கள் நல்லவனவற்றையே காணட்டும், உறுதியான அங்கங்களோடும் பணிவான உடலோடும் நாங்கள் எங்களுக்கு தேவர்கள் அளித்துள்ள வாழ்நாட்களை செலவழிப்போமாக. இந்திரன், ப்ரஹஸ்பதி முதலான தேவர்கள் எங்களுக்கு நன்மையை அருளட்டும். ஓம் சாந்தி சாந்தி. இனி முதல் ஸ்லோகத்தின் பொருள். ஹரி ஓம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே ஓம் எனும் ஒற்றை சொல்லில் அடங்கியுள்ளது. இங்கே நாம் காணப்போவது ஓம்காரத்தின் விளக்கமாகும். கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் உள்ள அனைத்துமே உண்மையில் ஓம்காரமே. முக்காலத்தை கடந்து நிற்கும் எல்லாமுமே அந்த ஓம்காரம்தான். 2ஆம் ஸ்லோகத்தின் பொருள். இங்கும் எங்கும் உள்ளதனைத்தும் உண்மையில் பிரம்மமே. நம் ஆத்மாவும் பிரம்மமே. இந்த ஆத்மா 4 விதங்களில் இயங்குகிறது. 3ஆம் ஸ்லோகத்தின் பொருள். இந்த ஆத்மாவின் முதலாம் பாகம் ஜாகிரத் என்னும் விழிப்பு நிலையாகும். இது வைஸ்வானர எனப்படும். அதில் நமது உணர்வு நிலை வெளியுலகப் பொருட்களை நோக்கியே செயல்படுகிறது. இதில் 7 அங்கங்களும் 19 முகங்களும் உள்ளன. இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 7 அங்கங்களும் 19 முகங்களும் எவை என்பதற்கு உரையாசிரியர்கள் விளக்கம் தருகிறார்கள். அதன்படி 7 அங்கங்கள் தேவலோகம், சூரியன், வாயு, அக்னி, நீர், நிலம், ஆகாயம் என்பவை ஆகும். 19 முகங்கள் என்பதில் ஐம்புலன்களாகிய பார்த்தல், கேட்டல், முகர்தல், சுவைத்தல், தொடு உணர்ச்சி ஆகியவையும் 5 கர்மேந்திரியங்கள் அதாவது செயல் உறுப்புகளின் செயல்பாடுகளான நடத்தல், தொடுதல், பேசுதல், மலஜலம் வெளியிடுதல், உடலுறவு கொள்ளுதல் ஆகியவையும் 5 பிராணன்களாகிய பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன் ஆகியவையும் பின் அந்த கரணங்கள் எனப்படும் 4 ஆகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகியவையும் சேர்ந்த 19 ஆகும். இனி 4ஆம் ஸ்லோகத்தின் பொருள். ஆத்மாவின் 2ஆம் பாகம் ஸ்வப்னம் எனும் கனவு நிலை ஆகும். இது தைஜச எனப்படுகிறது. இதில் நமது உணர்வு நிலை உள் உலகத்தில் செயல்படுகிறது. இதுவும் 7 அங்கங்கள் 19 முகங்கள் கொண்டு செயல்பட்டாலும் இங்கே மனமாகிய தளத்தில் நிகழும் சூட்சுமமான செயல்பாடுகளாக அவை விளங்குகின்றன. இனி 5ஆம் ஸ்லோகத்தின் பொருள்.
ஆத்மாவின் 3ஆம் பாகம் சுஷுப்தி என்னும் ஆழ் உறக்க நிலை ஆகும். இது பிரக்ஞா எனப்படுகிறது. இந்நிலையில் ஸ்தூலமான வெளிப்பொருள்களோ சூட்சுமமான அகப்பொருள்களோ அல்லது கனவின் தொடர்ச்சிகளோ ஏதுமில்லை. இந்த சுஷுப்தி நிலையில் இத்தகைய எல்லா அனுபவங்களும் பிரக்ஞையாகிய உணர்வு நிலையில் கலந்து மறைந்து விடுகின்றன. அங்கே ஆனந்தம் மட்டுமே அனுபவமாகிறது. அந்நிலை முந்தைய இரு நிலைகளைப் பற்றிய தெள்ளறிவு பெறவும் வழிகோலுகிறது. 6ஆம் ஸ்லோகத்தின் பொருள்: இதுவே அனைத்துக்கும் இறைவன், இது அனைத்தையும் அறிந்தது, இதுவே நமது அகத்தே உள்ளுரைந்து ஆளுகிறது, அனைத்துக்கும் காரணமாயிருப்பதும் இதுவே, இதுவே எல்லா உயிர்களின் தோற்றமாயும் முடிவாயும் இருக்கிறது. 7ஆம் ஸ்லோகத்தின் பொருள்: ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி நிலைகளை தாண்டியுள்ள துரியம் என்னும் 4ஆம் நிலை வெளியுணர்வு நிலை அல்ல, அது உள்ளுணர்வு நிலையும் அல்ல, இரண்டும் சேர்ந்ததும் அல்ல. அதை திடமான ஞானம் என்றும் சொல்ல முடியாது. உணர்வுக்கும் உணர்வின்மைக்கும் அப்பாற்பட்டதாகவும் அது இருக்கிறது. அது காணப்படாதது, அறியப்படாதது, சார்பற்றது, புரிந்து கொள்ள அரிதானது, எண்ணிப் பார்க்க இயலாதது, விவரிக்க முடியாதது. அதுதான் ஆன்ம உணர்வு நிலையின் சாரம். அதில் நாம் கற்பிக்கும் உலகின் சாயல் கூட இல்லை. அது அமைதியானது, ஆனந்தமயமானது, அத்வைத்தமானது. ஆத்மாவாகிய அதுவே அடையப்பட வேண்டியது. 8ஆம் ஸ்லோகத்தின் பொருள்: அந்த ஆத்மாவே ஓம்கார மந்திரமாக இருக்கிறது. அது ஆ, உ, இம் எனும் 3 மாத்திரைகளைக் கொண்டது. 9ஆம் ஸ்லோகத்தின் பொருள்: அ என்னும் முதல் மாத்திரை வைஸ்வானரன் எனப்படும் விழிப்பு நிலையை குறிக்கிறது. இந்த முதல் நிலையை பற்றிய உண்மையை அறிந்தவன் எல்லா ஆசைகளும் நிறைவுற்று முதன்மையானவனாய் இருப்பான். 10ஆம் ஸ்லோகத்தின் பொருள்: ஊ எனும் 2ஆம் மாத்திரை தேஜஸ் எனப்படும் கனவு நிலையை குறிக்கிறது. விழிப்புக்கும் ஆழ்ந்த உறக்கத்துக்கும் இடைப்பட்ட இந்த 2ஆம் நிலையை பற்றிய உண்மையை அறிந்தவன் பெரும் ஞானியாக இருப்பான், சமநிலை பெற்றவனாய் இருப்பான். அவன் குடும்பத்தில் அறிவிலிகளாக யாரும் இருக்க மாட்டார்கள். 11ஆம் ஸ்லோகத்தின் பொருள்: ஓம்காரத்தின் எனும் 3ஆம் மாத்திரை பிரக்ஞா எனப்படும் ஆழ் உறக்க நிலையை குறிக்கிறது. இதில் முன் 2 மாத்திரைகளும் கலந்து எல்லாம் ஒன்றாகிவிடுகின்றன. சூட்சுமமான இந்த 3ஆம் நிலையை பற்றிய உண்மையை அறிந்தவன் அனைத்தையும் தன்னுள் அறிபவனாய் இருப்பான். 12ஆம் ஸ்லோகத்தின் பொருள்: ஓம்காரத்தின் இந்த 3 ஒலிகளுக்கும் அப்பால் ஒலியற்ற நிலை இருக்கிறது. அதை புலன்களாலும் மனதாலும் அறிய முடியாது. ஆனந்தமயமான அத்வைத்த நிலை அதுவே ஆகும். அதை அறிந்துணர்ந்தவன் தன் ஆத்மாவை ஆத்மாவிலேயே கலந்து ஒன்றாகி விடுகிறான். இவ்வாறு மாண்டூக்யோபனிஷத் முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, உங்களில் சிலருக்கு நாம் தந்துள்ள இந்த உபனிஷத்தின் நேரடி பொருள் புரிந்து கொள்வதற்கு சிரமமாய் இருக்கலாம். நீங்கள் மேலும் விரிவாய் விளக்கங்களைப் பெற தமிழ், ஆங்கில மொழிகளில் வெவ்வேறு ஆச்சாரியர்கள் வழங்கியுள்ள விரிவுரைகள் யூடியூபில் கிடைக்கும். இனி அடுத்த வாரம் 7ஆம் முக்கியமான உபனிஷத்தான தைத்திரேய உபனிஷத்தின் உள்ளடக்கத்தை தெரிந்து கொள்வோம். இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன். இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க www.kadaiosai.com இணையதளத்திற்கு செல்லவும். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபிகா அருண். இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.